Hello everyone. Last class we saw about solving linear equation using substitution method. Today we are going to see about solving the same linear equation using elimination method. Elimination method அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா will be given two or more equations. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு டேர்ம் it may be either x or y அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எதோட மல்டிப்ளை பண்ணா both the equation when multiplied by which number will get cancelled நம்ம decide பண்ணிட்டு we have to multiply and subtract or add. நம்ம add பண்ணலாம். So first step நான் step by step எழுதுறேன். First we have to multiply by a suitable number if necessary. Multiply one or both. எது ஒரு equation multiply பண்ணாலும் பண்ணலாம், both the equation multiply பண்ணாலும் பண்ணலாம் by suitable number. By suitable number. So that one variable will be getting cancelled by suitable number. So that if we add or subtract பண்ணும்போது அந்த variable cancel ஆயிடும். Then we can find the answer. Okay, straight away we will go with an example so that you can understand better. Okay, first example is 3.50. 3.50 இது நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்தே இத தான் இந்த மெத்தட் தான் படிச்சிட்டு வந்திருப்பீங்க. 4a plus 3b is equal to 65. Okay, in the next equation they have given us a plus 2b is equal to 35 by elimination method ne உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாவே கொடுத்துட்டாங்க. See, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். எதை கேன்சல் பண்ண போறோம்? a வை கேன்சல் பண்ண போறோமா இல்ல b வான்னு. ஓகே, வாட் எவர் இட் மே பி. நான் வந்து இப்போ வந்து a வை கேன்சல் பண்ணனும்னு நினைக்கிறேன். எதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? a. See the first equation. Let this be the equation number 1. This be the equation number 2. See the first equation. It is 4a. இங்க என்ன இருக்கு? a. அப்போ கேன்சல் ஆகணும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணா ரெண்டுமே ஒரே மாதிரி ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா if I multiply the second equation by 4. If I multiply the second equation by 4. So என்ன பண்றேன் பாருங்க. 2 into 4 equation number 2 வை 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். So 4 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த a வை என்னவாயிரும்? 4a. இந்த 2b என்னவாயிரும்னா 8b. இந்த 35 என்னவாயிரும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 140. So இதுதான் புது ஈக்குவேஷன். இப்போ இதோட செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? add or subtract the other equation சொன்னோம். இப்போ இத மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதோட add or subtract நம்ம என்ன பண்ணா கேன்சல் ஆகும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதி இருக்கேன். ஓகே, இது அப்படியே எழுதி. இப்போ இத ஆட் பண்ணா a கேன்சல் ஆகுமா இல்ல சப்ட்ராக்ட் பண்ணா கேன்சல் ஆகுமானா சப்ட்ராக்ட் பண்ணா தான் கேன்சல் ஆகும். So we have to subtract. Subtractனா சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. See, 4a will get cancelled. 8b minus 3b which is 5b equal to இது ரெண்டையும் subtract பண்ணா என்ன வரும்? 75. Okay, 5b equal to 75. So b ஓட வேல்யூ என்ன வரும்? 15. b ஓட வேல்யூ 15. ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர் b equal to 15 கிடைச்சிட்டு இதை வந்து you can substitute in either 1 or 2, your choice. 1 or 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நான் என்ன பண்ண போறேன்னா I am going to substitute in equation number 2. So substitute b equal to 15 in equation number 2. 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? a plus 2 into b that is 15 equal to 35. So a plus 30 equal to 35. So a equal to 5. a equal to 5. So the answer is 5. a equal to 5, b equal to 15. செக் பண்ணி பார்க்கணும்னா இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு will get ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் how we have to proceed with the elimination method. Now we go into the next example where we are going to see a different concept. ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. This is an important sum. 3.51 8x minus 3y 8x minus 3y equal to 5xy. 8x minus 3y equal to 5xy. 6x minus 5y is equal to minus 2xy is equal to minus 2xy. So as I said, this is an important concept. Okay, என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லீனியர் ஈக்குவேஷனா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க.
linear equation என்னது the degree must be 1 but இங்க பாருங்க 8x power 1 okay 3y power 1 but right hand side ல பாருங்க we are having xy so அதோட டிகிரி வந்து 2 ஆயிரும் இதோட டிகிரி வந்து 2 ஆயிரும் so this is not in a linear equation format so first இதை எப்படி கொண்டு வரணும்னா linear equation formatக்கு கொண்டு வரணும் so first concept இது linear equation கிடையாது அப்ப இத linear equation formatக்கு கொண்டு வரணும் okay இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க then one more thing what we have to understand is if I keep this as 1 and 2 நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லயும் there is xy terms ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே there is xy term and there is no constant கான்ஸ்டன்ட்டே கிடையாது பாருங்க எங்க கான்ஸ்டன்ட் இருக்கான்னா கான்ஸ்டன்ட்டே கிடையாது இப்படி இருந்துச்சு அப்படினா 0,0 is a solution அப்படினு சொல்றோம் if there is xy term and there is no constant term இல்ல அப்படினா 0,0 is a solution சொல்றோம் constant term இல்ல அப்படினா 0,0 is a solution செக் பண்ணி பாருங்க 0,0 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும் பாருங்க 8 into 0 minus 3 into 0 8 into 0 is 0 3 into 0 is also equal to 0 right hand side பாருங்க 5xy that is 5 into 0 into 0 that is also equal to 0 so true தான் so என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இது there is no constant அப்படினா 0,0 is a solution ஒரு solution கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இதான் ஆன்சர் முடிஞ்சதா அப்படினா கிடையாது we are going to find one more solution also in order to do that first we are going to make this equation a linear one இத linear equation ஆ மாத்த போறோம் எப்படி மாத்தலாம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to divide equation number 1 by xy எதால டிவைட் பண்ண போறோம் xy ஆல டிவைட் பண்ண போறோம் அப்ப இது என்னவா ஆகும் பாருங்க 8x divided by xy minus 3y divided by xy equal to 5xy divided by xy எல்லா டேர்மையும் xy ஆல டிவைட் பண்ணியாச்சு பாருங்க xy கேன்சல் ஆயிரும் இங்க பாருங்க x கேன்சல் ஆயிரும் y கேன்சல் ஆயிரும் அப்ப இது எப்படி எழுதலாம்னு பாருங்க 8 by y minus 3 by x equal to 5 okay 8 by y minus 3 by x equal to 5 let us keep this as equation number 3 now what we are going to do is we are going to do the same thing to equation number 2 so equation number 2 divided by xy அப்ப என்ன வரும் 6x by xy minus 5y by xy equal to minus 2xy by xy so see here xy will get cancelled x y so it will become 6 by y minus 5 by x equal to minus 2 this be fourth equation okay சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா if I take the LCM நான் இப்போ இதுல LCM எடுத்தேன்னா again this xy term will come பாருங்க LCM xy தான் வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது xy வரும் சோ இப்படி உங்களுக்கு வேரியபிள் வந்து டினாமினேட்டர்ல வந்துச்சுனா what I am saying வேரியபிள் வந்து டினாமினேட்டர்ல வந்துச்சு அப்படினா you are going to make a substitution நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேரியபிள் டினாமினேட்டர்ல வந்தா சப்ஸ்டிட்யூஷன் நம்பர் டினாமினேட்டர்ல வந்தா LCM ஓகே சோ இப்போ what I am going to do is substitute 1 by x as a 1 by x னு எங்கெல்லாம் இருக்கோ அதை a னு மாத்துறோம் 1 by y எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் b னு மாத்த போறோம் 1 by x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் a னு மாத்த போறோம் 1 by y எங்கெல்லாம் இருக்கோ b னு மாத்த போறோம் so see here 8 by y 8 by y actually இது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 by y ங்கிறது 8 into 1 by y 8 into 1 by y தான் நம்ம 8 by y னு எழுதிருக்கோம் so 8 into 1 by y 1 by y பதிலா தான் இப்போ நம்ம என்னன்னு மாத்திருக்கோம் b so 8b equation number 3 will become equation number 3 will become 8 into b minus 3 into 1 by x so 3 into 1 by x is 3 into a equal to 5 which is equation number 5 same way this fourth equation will become 6b minus 5a
equal to minus 2, which is equation number 6. 6b minus 5a equal to minus 2. So இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? As usual we have to decide what we are going to cancel. நம்ம எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம். பிஏவா ஏவா நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஐ எம் கோயிங் டு கேன்சல் ஏ. நீங்கள் பி கேன்சல் பண்ணாலும் பண்ணிடலாம். நான் ஏவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 5 இது ரெண்டுக்கும் காமன் ஆக்கணும். இது ரெண்டையும் ஒரே மாதிரி ஆக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுங்க. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் என்னென்னா 15. ஸோ காமனாக ஆக்கினா தான் நம்மளால் கேன்சல் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னது 15. ஸோ இந்த 3யை 15ஆக மாற்றணும்னா நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை ஈக்குவேஷன் நம்பர் 5 by 5. equation number 5 by 5. அப்போ multiply பண்ணா என்ன வரும்? 8b into 5. So it will become 40b. It will become 40b minus 15a is equal to 5 into 5 is 25. Same way இந்த 5-ஐ 15ஆ மாற்றணும்னா என்ன பண்ணணும்? multiply by 3. So multiply by 3. So 6bங்கிறது 18bஆக மாறும். minus 15a is equal to minus 6. இப்போ ஏவை கேன்சல் அவுட் பண்ணணும்னா whether we have to add or subtract, இது ரெண்டும் ஒரே சைனில் இருக்குது. ஸோ we have to subtract. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 15a will get cancelled. 40b minus 18b. So it will be 22b. Okay, see here 40 minus 18 is 22, correct? Okay, right hand side la enna varudhu? 31. 25 plus 6 is 31. b is equal to 31 by 22. 31 by 22. Okay, now b oda value கிடைச்சிட்டு. b oda value கிடைச்சிட்டு 31 by 22. இதை எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது இந்த ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் 6th equation. Substitute b equal to 31 by 22 in equation, whatever equation நம்ம எது பண்ணாலும் ஓகே தான். 6ல் பண்ண போகிறோம். equation 6. ஸோ 6ல் என்ன இருக்குது? 6 into b. ஸோ 31 by 22 minus 5a equal to minus 2. equal to minus 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த minus 5a அங்கே கொண்டு போகிறேன், இந்த minus 2 இங்கே கொண்டு போகிறேன். ஸோ இந்த minus 2 இங்கே வந்துச்சுன்னா plus 2, இந்த minus 5a அங்கே போச்சுன்னா plus 5a. நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், 5a is equal to, அதை அங்கே கொண்டு போயிட்டேன். இந்த மீதி என்ன இருக்குது? இதில் என்ன கேன்சல் ஆகும்? 2ஆல் கேன்சல் ஆகும். சரி, 3 into 31 is 93 by 11. இந்த minus 2 இங்கே வந்துச்சுன்னா plus 2. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இப்போ எல்சிஎம் எடுங்க. 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 93 plus 2 into 11 is 22 by 11. ஓகே, ஸோ என்ன கிடச்சிருக்கு? 5a is equal to 93 plus 22. It will become 95. 105 115 115 by 11. இந்த 5ம் இந்த 115ம் 23 டைம்ஸ் வரும். ஸோ ஏவோட வேல்யூ 23 by 11. ஏவோட வேல்யூ 23 by 11. ஆக்சுவலி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏவும் பியும். ஓகே, ஏவும் பியும் கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by a. அதாவது ஏவோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ. ஏ வந்து என்னது? 23 by 11. அது அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும்? 11 by 23. 11 by 23. சேம் வே y இஸ் ஈக்குவல் டு 1 by b. அப்படியே ரெசிப்ரோக்கல் போடுங்க, 22 by 31. So the answer is 11 by 23, 22 by 31. இது ஒரு ஆன்சர், இது இன்னொரு ஆன்சர். ஸோ ரெண்டு ஆன்சர். there are two solutions. The first solution is 11 by 23, 22 by 31. The other solution is 0, 0. ஓகே, ஸோ XY டேர்ம் வந்தாலே ரெண்டு சொல்யூஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூ டூ த ஃபஸ்ட் சம் இன் எக்ஸசைஸ் as homework. Now we will do the second and third. Okay, in the exercise part you do the first subdivision as homework. The second and third I will do
and will give you hint also. For that you do as homework. Okay, now we will start the exercise. First sumla ulla different ஆனது மட்டும் நான் பண்றேன், உங்களுக்கு hint மட்டும் தரேன். Okay, first subdivision, first sumla third subdivision is little bit different. என்ன கொடுத்திருக்காங்க, x by 10 plus y by 5 equal to 14 and x by 8 plus y by 6 equal to 15. நான் சொன்னேன் denominatorல variable இருந்துச்சு அப்படின்னா substitution, denominatorல number இருந்தா LCM. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் என்னன்னு பாருங்கள், 10க்கும் 5க்கும் எல்சிஎம் என்னது, இட் இஸ் 10. 10க்கும் 5க்கும் எல்சிஎம் வந்து 10 அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 into x by 10 plus 10 into y by 5 equal to 10 into 14. அப்போ என்ன வரும், 10 10 கேன்சல் ஆயிரும், 2 times. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 140. சேம் வே 8க்கும் 6க்கும் என்ன எல்சிஎம், 24 தான் எல்சிஎம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை 24ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2வை 24ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 into x by 8 plus 24 into y by 6 equal to 15 into 24. So 3 times 4 times, so 3x plus 4y equal to எவ்வளோ வரும், 360 வரும், 360. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இதுக்கப்புறம் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் படி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் என்ன இருக்குது, ஃபோர்த் சப்டிவிஷன் வாட் தேர் கிவன், 3 into 2x plus y equal to 7xy. Then 3 into x plus 3y equal to 11xy. See, xy term வந்துட்டு அப்படினாலே நான் என்ன சொன்னேன், 0,0 is a solution சொல்லிட்டேன். ஒரு சொல்யூஷன் 0,0 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா, we have to divide by xy அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 6x plus 3y equal to 7xy வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எதாவது டிவைட் பண்ணணும்னு சொன்னோம், xy ஆல்ரெடி டிவைட் பை xy. ஸோ 6x by xy plus 3y by xy equal to 7. xy கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் x கேன்சல் ஆகிடும், y கேன்சல் ஆகிடும். ஸோ 6 by y plus 3 by x equal to 7. ஞாபகம் இருக்கா, we have to substitute a for 1 by x, b for 1 by y. அந்த கான்செப்டில் இதை ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள், that is also little bit different. 4 by x plus 5y equal to 7. Then 3 by x plus 4y equal to 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மட்டும்தான் டினாமினேட்டரில் இருக்குது, ஒய் வந்து டினாமினேட்டர்லேயே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டரில் வேரியபிள் இருந்தாலே என்ன பண்ணணும்னு சொன்னோம், சப்ஸ்டியூஷன். இப்போ டினாமினேட்டரில் எது மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, சப்ஸ்டியூட் 1 by x is equal to a. 1 by x is equal to a. அப்போ இது என்னவா மாறும் பாருங்கள், 4 by xங்கிறது 4a ப்ளஸ் ஆல்ரெடி y அப்படியே விட்டுருங்க 5y ஈக்குவல் டு 7. இது என்னவா மாறும், 3a ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டா. இப்போ கிடச்சிருக்க ஈக்குவேஷன் a அண்ட் ஒயில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். பட் நம்ம கொஸ்டின் ஆக்சுவலாக எதுக்கு தான் கிடைக்கணும், எக்ஸுக்கு கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் ஏ ஏதோ ஒரு நம்பர் வரும், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 5ன்னு கிடச்சா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 5ன்னு எழுத தெரியணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 5. ஸோ ரெசிப்ரோக்கல் போட்டு எழுத தெரியணும். திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு டூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நவ் வில் கோ டு த செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட இன்கம்மை பற்றி பேசுகிறாங்க. மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாங்க. ரேஷியோனா என்ன, இவர் 3 மடங்கு இருக்கார், இவர் 4 டைம்ஸ் இருக்கார், இவர் 3 டைம்ஸ், இவர் 4 டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏ,
அவர் வந்து பின்னா என்னோட ரேஷியோ என்னோட இன்கம்க்கும் அவரோட இன்கம்க்கும் ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 3:4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணாமல் உங்களுக்கு புரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தேர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் அதோட ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5:7. 5:7. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, இஃப் ஈச் சேவ் 5,000 per month, ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா சேவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஈச். ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஈச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இன்கம் வந்து 3:4, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5:7. ஒவ்வொரு மாதமும் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 5,000. அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 5,000 ஈச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், we are going to assume income as x. income as x. ஒருத்தரோட இன்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏவோட இன்கம் எப்படி இருக்குன்ட்டாங்க, 3 times, ஸோ 3x. பியோட இன்கம் எப்படி இருக்கும், 4x. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் வந்து ஸ்டாண்டர்டாக 5,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க, 15,000. பி வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க, 20,000. புரிஞ்சிருச்சா? இன்கம் வந்து எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோன்னா 3x 4x. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் 5y, இவங்க 7y, இவங்க 7y. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம், இன்கம் ஆஸ் எக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் ஒய்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஸ் இன்கம் இஸ் 3x, பிஸ் இன்கம் இஸ் 4x, ஏஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 5y, பிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 7y. இவ்வளோ தூரம் நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, now what I am going to do is, கொஸ்டினில் கொடுத்துருக்காது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, 5,000. சேவிங்ஸ் அப்படின்னா என்னது, நான் 5,000 ரூபா மிச்சப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இன்கமில் இருந்து எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் இருந்து நான் எவ்வளோ செலவு பண்ணுறேங்கிறத மைனஸ் பண்ணால் எனக்கு 5,000 இருக்கும். ஸோ ஏவோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எவ்வளோ 3x மைனஸ் 5y எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 5,000. 3x மைனஸ் 5y 5,000. சேம் வே பிக்கு வந்து அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, 5,000 தான் சேவ் பண்ணுறாங்க. ஸோ 4x மைனஸ் 7y ஈக்குவல் டு 5,000. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டா இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்ல. சால்வ் பண்ணும்போது பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், let us keep this as equation number 1, let us keep this as equation number 2. எக்ஸை கேன்சல் பண்ணலாமா, ஒய்யை கேன்சல் பண்ணலாமான்னு எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். நான் இதை கேன்சல் பண்ணுறேன், எக்ஸை. ஸோ 3 4 ரெண்டையும் காமன் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் என்னது, 12. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் என்னது, 12. அப்போ இந்த 3யை 12ஆக மாற்றணும்னா எதோட மல்டிப்ளை பண்ணணும், 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை ஈக்குவேஷன் நம்பர் 1 by 4. அப்போ என்ன ஆகும், 12x minus 20y equal to 20,000. 20,000. 4 12 மாத்திரம்னா என்ன பண்ணணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 into 3 it will become 12x minus 21y is equal to 15,000 is equal to 15,000. இது ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, சேம் சைனில் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட். x cancel ஆயிரும். 21 minus 20 that is y is equal to 20,000 minus 15,000 which is equal to 5,000. So y is equal to 5,000. ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தால் தப்பு, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நெகட்டிவ்ல வருமானா பாசிட்டிவாக தான் வரும். ஸோ 5,000. ஸோ அப்போ அதை தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ 3x minus 5 into 5,000 that is 25,000 is equal to 5,000. ஸோ இந்த 25,000 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடும். 25,000 plus 5,000 is 30,000. ஸோ x is equal to 10,000. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஈச். இப்போ நம்ம வெறும் இன்கம் மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்கோம், ஏவோட இன்கம் பியோட இன்கம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஸ் இன்கம் இஸ் எவ்வளவு,
A ஓட இன்கம் எவ்வளோப்பா 3x that is equal to 3 into 10,000 that is equal to 30,000. அதே இது B's இன்கம் எவ்வளவு 4x so 4 into 10,000 is 40,000 okay so this is the answer for the second subdivision so first ratio வா கொடுத்திருக்காங்க அதை எழுத தெரியணும் so first income x ன்னு fix பண்றோம் expenditure y ன்னு fix பண்ணா A's income is 3x B's income is 4x expenditure y ன்னு fix பண்ணதனால A ஓட expenditure 5y B ஓட expenditure 7y क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சேவ் பண்றாங்க 5000 சேவிங்ஸ்னா என்னது income minus expenditure so A க்கு போய் income வந்து 3x minus 5y equal to 5000 4x minus 7y equal to 5000 then as usual we solved okay then last question I'll give you a hint you do as homework okay so 5 years ago a man was 7 times as old as his son so யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a father அப்பா ஒருத்தர் இருக்காரு பையன் ஒருத்தர் இருக்கான் ஓகே அவங்களோட present age இப்போ உள்ள ஏஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் fathers present age நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் sons present age நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன் என்னன்னு வச்சுக்கிறேன் y ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5 years agoனா என்ன முன்னாடி 5 வருஷம் முன்னாடி ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கும் 5 years before அப்போ ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கும்னா x minus 5 பையனோட ஏஜ் எப்படி இருக்கும் y minus 5 5 வருஷம் முன்னாடி தானே ஸோ minus 5 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 5 years ago a man was 7 times as old as his son so 7 times போது equal to 7 into y minus 5 ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் x minus y is equal to 7y minus 35 இந்த 7y எங்கே கொண்டு வந்தோம்னா x minus 7y இந்த minus 5 அங்கே போச்சுன்னா plus 5 அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது minus 35 ஸோ minus 30 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 5 years hence அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு இந்த hence அப்படிங்கிற வார்த்தைன்னா after நோட் பண்ணிக்கோங்க hence அப்படின்னா after so 5 years hence 5 வருஷம் கழிச்சு அவங்க ஏஜ் எப்படி இருக்கும் இப்போ அவங்களோட ஏஜ் எக்ஸ்னா 5 years after எப்படி இருக்கும் அப்பாவோட ஏஜ் எப்படி இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 5 பையனோட ஏஜ் எப்படி இருக்குன்னா ஒய் ப்ளஸ் 5 என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க 5 year hence the man will be 4 times as old 4 times na 4 into x y plus 5 expand பண்ணுங்க x plus 5 equal to 4y plus 20 so இந்த 4y எங்க கொண்டு வந்தோம்னா x minus 4y இந்த 5 அங்க கொண்டு போனா minus 5 so it will become 15 so this is equation number 2 okay equation number 1 2 புரிஞ்சிருச்சா இப்போ பாருங்க இங்கேயும் x தான் இருக்கு இங்கேயும் x தான் இருக்கு ஸோ டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிரும் மல்டிப்ளை பண்ணணும்னு தேவை கிடையாது ஏன் பண்ண வேண்டாம் இங்கேயும் x தான் இருக்கு இங்கேயும் x தான் இருக்கு ஸோ we need not perform subtraction டைரக்டா நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் we need not subtract we need not multiply anything ஸோ நான் பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே எழுதுறேன் x minus 7y equal to minus 30 equation number 2 அப்படியே எழுதுங்க x minus 4y equal to 15 plus 15 sorry 15 subtract பண்ணுங்க subtract directly subtract பண்ணா x cancel ஆயிரும் minus 7y plus 4y so minus 3y equal to minus 30 minus 15 minus 45 so y ஓட வேல்யூ எவ்வளவு 15 y ஓட வேல்யூ 15 அதாவது சன்ஸ் ஏஜ் வந்து 15 நெகட்டிவ்ல வருமா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா தப்பு ஒருத்தரோட ஏஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கானா கிடையாது ஸோ செக் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு ஏஜ் வந்து நெகட்டிவ்ல வராது ஸோ y equal to 15ங்கிறத இந்த ஈக்குவேஷன்ல இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும் சப்ஸ்டிட்யூட் y equal to 15 in equation 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் x minus 4y so 4 into 15 is equal to 15 so 4 into 15 is 60 அங்க போச்சுன்னா plus 60 plus 15 is 75
ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எப்படி இருக்கும்னா 75. புரிஞ்சிருச்சா? present age of father is 75, சன்னோட present age வந்து 15. okay, this is how we have to solve the third equation. so இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா solving linear equation using elimination method. so elimination methodல என்ன பண்ணோம், we are going to fix one variable. எந்த வேரியபிளை கேன்சல் பண்ண போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணதுக்கு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் சேமாக மாறும், ரெண்டு ஈக்குவேஷனில் அந்த சேம் கோஎஃபிஷியன்ட் வரும்னு பார்த்து we have to multiply and then we have to either add or subtract. எப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் இங்கே மைனஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ ஆட் ஆர் சப்ட்ராக்ட், தென் வீல் கெட் அ வேரியபிள், ஒன் வேரியபிளோட ஆன்சர் கிடச்சிரும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் we can get the entire answer. so I hope and you understood today's topic. you do the homework. first subdivision ஃபுல்லாக homework கொடுத்துருக்கோம், second subdivision hint உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து sorry, second subdivision also we did, right? second subdivision also we have done. so you do the first subdivision only as homework. thank you for watching this video. in the next class we will see the other method to solve.